எல்லாத்தோட தீர்வும் மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி செவிலியர்கள் போராட்டம் நேற்று பயங்கர தீவிரம் அடைஞ்சுது. ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை போராட்டத்தை இப்போதைக்கு முடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இன்றைக்கி அண்ணாமலை ரோடில் நம்ம வந்து 3 அப்டேட் பார்க்குறோம். முதல் வந்து திரிஷூரில் அண்ணாமலை அவர்கள் கிறிஸ்மஸ் விழாக்காக அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஆர்ச் பிஷப் பார்த்துருக்காங்க. அது வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட்டு, கோவை அன்னூரில் ஒரு போராட்டத்தில், திமுக நடத்தின போராட்டத்தில் ஒரு முதியவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரு பதிவு. அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு. மூணாவது, நேற்று வைரலாக ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக போயிட்டு இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் வட்டாரத்தில் அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ பிஎல்ஏஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணார். முன்னாடி 2014 எவ்வளோ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் 2019 எவ்வளோ இருந்தாங்க, 2024, 25 அவர் பதவி விலகிற வரைக்கும் அவரோட காலகட்டத்தில், தலைவராக இருந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெருசாக வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் பெருசாக வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் அது என்னன்றதை சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அது. நான் அவங்க மணியன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலையில் 6 மணிக்கு அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் பாலிடிக்ஸும், சாயந்தரம் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோ. ஸோ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல அந்த செவிலியர் போராட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து அவங்களுடைய பணியை வந்து நிரந்தரம் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுவும் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருந்தீங்க, அதுதான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணிடுறேன். 4 மணிக்கு பப்ளிக்லாம் எங்களை பாத்திரக்கூடாது, எங்களோட போராட்டம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அடக்குமுறையோட உச்சபட்சமா 4 மணிக்கு எங்க எல்லாரையும் திருப்பி அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்க அந்த கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 2 பேரா நாங்களா போய் வேன்ல ஏறி கூட இவங்க கூட நாங்க வந்தோம். எங்களை கொண்டு போய் ஊர் பக்கத்துல ஒரு மகால்ல கொண்டு போய் அடைச்சாங்க. அங்கேயும் நாங்க காலையில இருந்து வெயிட் பண்ணோம். எங்களை யாரையுமே பார்க்க விடல. எந்த பிரஸ்ஸையோ எந்த பப்ளிக்கையோ வந்த எந்த ஒரு லீடர்ஸையும் எங்களை மீட் பண்ண விடாம நைட்டு 11 மணி வரைக்கும் எங்களை அடைச்சு வச்சிருந்து 11 மணிக்கு எல்லாரையும் வெளியில திறந்து விட்டு அந்த மண்டபம் ஓனரை கூப்பிட்டு மிரட்டி அந்த ஆள் வந்து லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கேட்டை பூட்டி எங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாங்க. நாங்க எல்லாரும் நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த வெளியிலே உட்கார்ந்து இருந்தோம், எங்க போறதுன்னு தெரியாம. இவங்கதான் இந்த நாட்டுல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்களா பெண்களுக்கு? 12 மணி நைட்டுக்கு எங்க போறதுன்னு தெரியாம 1500 பேரும் நடந்து 2 பேரா இங்க இருந்து 3 கிலோமீட்டருக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 12 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் நடந்து போனோம். போயிட்டு அங்கேயாவது படுத்து கிடப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்தோம். அங்கேயும் எங்களை தூங்க விடாம 3 மணிக்கு விசில அடிச்சு எங்களை கிளப்பி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து திருப்பி நாங்க வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு வந்து குடுவாச்சேரியில இருக்கக்கூடிய நந்திவரம் UPSCல நாங்கெல்லாம் அடைக்கலமா இருந்தோம். 3 நாளா நாங்க எந்த பப்ளிக்கையாவது டிஸ்டர்ப் பண்ணி இருப்போமா? ஒரு சின்ன ஒரு எங்க குரல் வெளியில கேட்டிருக்குமா? எதுவுமே பண்ணாத எங்களை இன்னைக்கு பாத்ரூம் போலான்னு வெளியில வந்த மக்களே, பாத்ரூம் போலான்னு வந்தோம். எங்களோட திங்ஸ், எங்களோட மொபைல் எல்லாமே உள்ள கிடக்கு. நாங்க பாத்ரூம் பக்கம் வந்த எங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்து முடிய புடிச்சு இழுத்து அராஜகம் பண்ணி எங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் ஒரு அகிம்சையில போராடுற ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றதா? அதுக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் நேற்று எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. இந்த தீர்வு அவங்க பெறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருந்துச்சு, எவ்வளோ வந்து சட்ட விரோதமாக அரசாங்கமே நடக்குதுங்கிறதுக்கு வந்து இந்த போராட்டம் இப்போ ரீசெண்டாக கண்ணு முன்னாடி நடந்த ஒரு எக்ஸாம்பிள். அது இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும். அடுத்தது அந்த கிறிஸ்மஸ் பதிவு. ஸோ கேரளாவில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆர்ச் பிஷப் கிட்ட கிறிஸ்மஸ் விழாக்காக போயிருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால், கிளியராக இவர் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஒரு ப்ராமினன்ஸ்க்கு வந்து கொண்டு வரப்படுறாருங்கிறது தெரியுது. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, மோடிஜி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வரும்போது அவங்களோட அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, குளோபலில் வந்து அவரோட இமேஜை சரி பண்ணுறதா தான் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அமெரிக்காவில் வீசாவே மறுக்கப்பட்டுச்சு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெட்டிஷன் போட்டு அந்தளவுக்கு ரொம்ப கேவலமான அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், மோடிஜியோட ஸ்ட்ராட்டஜி 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று வந்து இந்தியாவோட இமேஜை மாற்றுறது, 2வது மோடிஜியோட இமேஜை மாற்றுறது. 2ம் இன்டர்ட்வைன்டு தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதுதான். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளோ ஒரு சுற்றுப்பயணம் பண்ணி எல்லா உலக நாடுகளுக்கும் போய் இந்தியாவோட இமேஜும் ரெக்டிஃபை பண்ணி அவரோட இமேஜையும் பெருசாக பலப்படுத்தும் போது டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் அந்த இமேஜ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் அது வந்து ஒரு பெட்டராக வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம நாட்டில் எப்படின்னு சொன்னால், அங்கேருந்து வந்தால் தான் இங்கேயே வந்து ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வெள்ளைக்காரன் பத்திரிகையில் அது இருந்தால் தான் அதுக்கு இங்கே வந்து அங்கீகாரம், அங்கே இருக்க ரிசர்ச் பேப்பரில் வந்தால் தான் அதுக்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு காலனைஸ்டு மைண்ட் செட் இன்னும் இருக்குது. ஸோ அதே ஒரு ஃபார்முலா தான் வந்து அண்ணாமலை அவர்கள் எடுக்கிறாரோ இல்லை அவருக்கு அட்வைஸ் பண்ணப்படுதோன்னு எனக்கு ஒரு
புரிதல்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு சொன்னால் இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ளே அவருக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒருத்தர் வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், இவர் வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவர் எவ்வளோ தூரம் அதுக்கு வேலை பண்ணியிருக்காருன்றதை நம்ம வந்து 3வது அப்டேட்டில் நான் வந்து அந்த காமிக்கிறேன். அதாவது எவ்வளோ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காருங்கிறதுல. அப்போது இங்கே உள்ள இருக்க ஃப்ரிக்ஷனை சரி பண்ணுறதுக்கும், இங்கே ஒரு அக்செப்டன்ஸ் வர்றதுக்கும், இங்கே கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணுறதுக்கும், அவரோட இமேஜ் என்னங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும், மற்ற எல்லா ஸ்டேட்டில் எப்படி இந்தியாவிலேருந்து குளோபலில் இமேஜ் சரி பண்ணிட்டு அவர் இந்தியாவில் வந்து சரி பண்ணாரோ, அதே போல் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து ஆல் ஓவர் இந்தியா இல்லைனாலுமே சவுத் இந்தியா அட்லீஸ்ட் கோவா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அவ்வளோ பெரிய ரிசப்ஷன் இன்விடேஷன் கொடுக்குறாங்க. இவங்களும் போய் சீஃப் கெஸ்ட்டாக பங்கேற்கிறாங்க. அப்படி ஒரு சவுத் இண்டியன் ப்ராமினன்ஸ் பார்ட்டி ரெக்கக்னிஷனோடு கிடைக்கும்போது அது இன்டைரக்டாக ஸ்டேட்லேயும் அவருக்கு வந்து அது சரி பண்ணிவிடுங்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். 2வது, கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் திமுக கட்சி ஆர்ப்பாட்டத்திற்காக 75 வயது பெண்ணம்மாள் என்ற வயது முதிர்ந்த மூதாட்டியை அழைத்து வந்து கொளுத்தும் வெயிலில் நிற்க வைத்து அவரது உயிரிழப்பிற்கு காரணமான சம்பவம் மிகவும் அதிர்ச்சியும் கோபமும் அளிக்கிறது. திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு வரவழி என்றால் 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் தர முடியாது என்று மிரட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்களை வாகனத்தில் அழைத்து வருவது திமுகவினரின் வழக்கம். தனது அரசியல் லாபத்திற்காக அரங்கேறும் தேர்தல் நாடகங்களுக்கு ஏழை எளிய மக்களின் உயிர்களை பலிவாங்கும் திமுகவின் அராஜக அரசியலை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது. மனிதாபிமானமே இல்லாமல் முதியவர்களை சிரமப்படுத்தி உயிரிழப்பிற்கு காரணமான அன்னூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அப்போ எனக்கு இது பார்க்கும்போது தெரியுது, திமுகவில் இருக்க வடக்கு ஒன்றிய செயலாளரோட பவர் என்னன்றது பார்த்தா தெரியுது. இல்லை அவ்வளோ துஷ்பிரயோகம் நடந்துகிட்ருக்கு. சாமி சரணம். அடுத்ததான் இந்த பிஎல்ஏ ஏஜென்ட்ஸோட டாபிக் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. அதாவது நயினார் அவர்கள் வந்ததுக்கப்புறமா பூத் லெவலில் இறங்கி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் பாராட்ட தெரிவிக்கிற மாதிரி ஒரு பதிவுகள் இருந்துச்சு. அப்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணாங்க, நீ எதுக்கு நயினாரை சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தானே அவ்வளோ வேலை பண்ணாருன்னு சொல்லும்போது நான் அண்ணாமலை அவரை சொல்லாமலே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு நெரேட்டிவ் இருந்தது. அப்போது நம்ம அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர் என்ன பண்ணாங்கன்னா, சரி அப்போ நம்ம ஆக்சுவல் நம்பர்ஸ் எடுத்து பார்ப்போம், எவ்வளோ தான் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனோட அஃபீஷியல் ரிப்போர்ட்ஸில் நான் அந்த லிங்க்ஸும் எடுத்து நானும் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் சொல்லலை, ஏன்னா அது ரூமர்ஸ் இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ் அது அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நான் அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு தான் நான் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதனால் இந்த நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குமா வேண்டாமான்ற சந்தேகம் வேண்டாம், நான் அந்த லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து 2014 பிஜேபி அப்பாயிண்டட் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8259. 2019 தேர்தல் 5 வருஷத்துக்கு அப்புறமா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிற பிஎல்ஏஸ் வந்து 9456, அதாவது 1200 பேர் இன்க்ரீஸ் பண்ணி 1203 பிஎல்ஏஸ் 5 வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக அப்பாயின்ட் பண்ணது. 2024 தேர்தல், அதாவது அண்ணாமலை ஒரு 2021 2024 ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும்போது அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்க நம்பர் வந்து 42853, கிட்டத்தட்ட 4 மடங்கு கூடியிருக்கு. இப்போ 2025 57,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் 2025 ஏப்ரல் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பதவியில் இருந்துக்கிறார். ஸோ இந்த ஒரு ரெக்கார்டு வந்து என்ன காமிக்குதுன்னு சொன்னால், இந்த பிஎல்ஏஸோட அப்பாயின்மெண்ட்டை வந்து எவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்து கிரவுண்ட் லெவலில் வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கு 2 ரீசன். ஒன்று, அவங்க கிரவுண்ட் லெவலில் வேலை பண்ணாங்கன்றது ஒன்று. இன்னொன்று, அண்ணாமலை அவர்கள் ஆன்லைனில், அதாவது மீடியா மூலமாக அவர் ஏற்படுத்தின ஒரு சென்சேஷன், அந்த ஒரு அட்டென்ஷன், இதனாலையும் வந்து பொதுமக்கள் இல்லாட்டி அங்கேருந்து ஒரு வரவேற்பு வரும். அதனாலேயும் இந்த பிஎல்ஏஸ் அப்பாயின்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கும். ரெண்டுமே சேர்ந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்கன்னா, இவர் ஆன்லைனில் ஒரு ஆர்மி வச்சுருக்காரு, அந்த ஆர்மியை வச்சுட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு, கிரவுண்டை வேலை பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. பட் இது ரெண்டும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுங்கிறது வந்து அதானே பேசிக்கு. இவர் இவ்வளோ தூரம் வந்து பாப்புலராக இருக்கிறது மீடியானால தான், அது ஆன்லைனால தான், அது மூலமாக தான் வந்து கிரவுண்ட்லேயும் அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைக்குது. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வேலை பார்த்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். எண் மக்களாக இருக்கட்டும், இல்லை அவர் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், இந்த பிஎல்ஐ நம்பர்ஸ் அதை ப்ரூவ் பண்ணுது. இதுக்கு ஒரு சில ரிபட்டல் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இல்லை இதுக்கு முன்னாடியே இருந்தது, 2018 ஒரு 40,000 பூத் இன்சார்ஜ்லாம் இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் டெக்னிக்கலாக என்ன எனக்கு பார்த்தா என்ன தெரியுதுன்னு சொன்னால், பூத் இன்சார்ஜுங்கிறது யாராக இருக்கலாம்னு சொன்னால் வேறு ஒரு நபராக கூட இருக்கலாம். அதாவது ஒரே வேறு பார்ட்டிலையும் பூத் இன்சார்ஜாக இருந்து இந்த பார்ட்டிலையும் பூத் இன்சார்ஜாக இருக்கிறாங்க, அதாவது அது எலெக்ஷன் சமயத்தில்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பிஎல்ஏங்கிறது என்னென்னா, அஃபீஷியலாக நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் ரெக்கார்டு பண்ணி அந்த தொகுதியில் இருக்கிறவராக இருந்து அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து அஃபீஷியல் நம்பர்ஸ். இன்ஃபார்மலாக பார்ட்டிக்குள்ளே கொடுக்குற போஸ்ட் வந்து பூத் இன்சார்ஜ். அதையும் பிஎல்ஏயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா பிஎல்ஏ தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர்.
அப்போது இதை வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சிரமம். பூத் இன்சார்ஜை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, பிஎல்ஏ அப்பாயின்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது ஒன்று. இன்னொன்று நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், ஒருவேளை 2014 19 வந்து அலையன்ஸில் இருந்ததுனால அந்த தொகுதியில் வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் பிஎல்ஏ அப்பாயின்ட் பண்ணணும், இந்த பார்ட்டி அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வேலை இருக்குமோ. ஏன்னா இப்போ வந்து 23 தொகுதியில் நின்றுக்கிறாங்க. அப்போல்லாம் 5 தொகுதி 4 தொகுதிலாம் நின்றுருந்தாங்கல்ல 2014 and 19 அதனால தான் இந்த நம்பர்ஸ் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 2024 பிஎல்ஏஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னா, கோயம்புத்தூர் தொகுதிக்கு திமுகவும் பிஎல்ஏ அப்பாயின்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸும் பிஎல்ஏ அப்பாயின்ட் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட்டும் பிஎல்ஏ அப்பாயின்ட் பண்ணுறாங்க, 3 பார்ட்டியும் பிஎல்ஏ அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 3 பேரும் அலையன்ஸில் தான் இருக்கிறாங்க. அப்போ நான் என்னோட முதல் புரிதல் படி பார்த்தோன்னு சொன்னால், 2024 டிஎம்கே மட்டும்தானே பிஎல்ஏ அப்பாயின்ட் பண்ணணும். காங்கிரஸோ இல்லை கம்யூனிஸ்ட் அப்பாயின்ட் பண்ண தேவையில்லைன்னா அவங்க தான் வந்து எலெக்ஷனை நிற்கலையே, அதை திமுக அலையன்ஸ் தொகுதி கொடுத்துட்டாங்கல்ல, இருந்தாலும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னு சொன்னால், 2014 19 கூட நம்ம அலையன்ஸில் இருந்திருந்தாலும் மற்ற தொகுதி பாக்கி 35 தொகுதி இருக்கே, 5 தொகுதியில் நிற்கிறாங்க, பாக்கி 35 தொகுதியில் பிஜேபி இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவோம், சும்மா உட்காந்துருப்பாங்க. இல்லை அப்போ அங்கேயும் வந்து பிஎல் அப்பாயின்ட் பண்ணியிருக்கலாம். அதனால் டெக்னிக்கலாக என்ன சொல்ல முடியாதுன்னு சொன்னால், அலையன்ஸ் இருந்ததுனால அப்போ இல்லை, இவர் தனியாக நின்றதுனால நம்பர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருக்காது. அப்போது இது 2-3 ஆங்கிளில் பார்த்தா கூட கட்சியை வந்து இவர் ஒரு 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக வந்து கிரவுண்ட் லெவலில் வளர்த்திருக்கிறாரு அஃபீஷியலாக அப்படிங்கிறது தெரியுது. சரி, இவ்வளோ நாள் வந்து தப்பாக நரேட்டிவ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்பர்ஸோடு வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடுத்து போடும்போது அது நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் அதை வந்து சொல்லலாம். இந்த விஷயத்தை என்ன பேசுபொருள் போயிட்டுருக்கு, அதுக்கு என்ன ரெக்கார்ட் காமிச்சிட்ருக்காங்கிறத சொல்லலாங்கிறதான் இதையும் இந்த அப்டேட்டில் சேர்த்துட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நேற்றோட இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இஸ்ரோவிலேருந்து ஒரு 6 டன் எடையுள்ள ஒரு ஹெவியஸ்ட் சேட்டலைட் எவர், இந்தியா லான்ச் பண்ண சேட்டலைட்லேயே ஹெவியஸ்ட்டு, அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லோயர் எர்த் ஆர்பிட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை பற்றி நான் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம்.